வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கி. தமிழ்நாட்டில் பிரதமர் சென்னையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறார். நாளைய தினத்தில் 2 இடங்களில் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடக்க இருக்கிறது. 7வது முறையாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் பிரதமர். பாஜகவுக்கு இது வாக்குகளாக மாறுமா, செல்வாக்கை ஏற்படுத்துமா? தமிழ்நாட்டில் பாஜக வரலாற்று வெற்றியை பெறும், கோவையிலலாம் 60% பாஜகவை பெறும் அப்படின்னு பாஜக சார்பில் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இது இன்னொரு புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ ஃபோக்கஸ்? தமிழ்நாட்டில் இத்தனை முறை பிரதமர் வருகிறார், தேர்தலுக்கு முன்பும் வந்தார், தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் வர்றாரு. அப்படின்றப்போ வட இந்தியாவில் அவர்கள் குறித்த இலக்குகள் எட்டப்படுமா, எட்டப்படாதா? எட்டப்படாவிட்டால் அதை தமிழ்நாட்டை வைத்து ஈடுகட்ட முயற்சியா? தமிழ்நாட்டில் ரோட் ஷோக்களுக்கு பலன் இருக்குமா? வட இந்திய இலக்கை சரி கட்டுவதற்கு தான் மத்திய அமைச்சர்களும் ஒவ்வொருத்தராக படையெடுக்கிறாங்களா? நட்டா வந்தார், அதே போல் திரு அனுராக் சிங் தாக்கூர் வந்தார், ராஜ்நாத் சிங் வந்தார். இதெல்லாம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்? வட இந்திய இலக்கை ஈடுகட்டவா தென்னிந்திய முற்றுகை? விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு அரசியல் விமர்சகர் திரு டி.டி.எஸ். ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் திரு இதயதுல்லா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாஜக தரப்பிலிருந்து டாக்டர் பேராசிரியர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்ட நாடு முழுவதும் தேர்தல் ஜுரம் பற்றி கொண்டாலும் கூட தமிழ்நாட்டை பாஜக இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறது, குறிப்பாக பிரதமரே 7 முறை வர்றாரு அப்படின்றப்போ இதனுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் ஏதாவது 1-2 கிடைச்சிடாதா அப்படின்ற எண்ணமான்ற கேள்வி வரலையா? வணக்கம் கார்கே. 1-2 கிடைச்சிடாதான்ற ஏக்கம் கிடையாது. எங்களுக்கு 40க்கு 40 குறிப்பா தமிழ்நாட்டில் 39க்கு 39 சீட்டும் நாங்கள் பாஜக மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சியினர் பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுது எங்களுடைய பாஜகவுடைய தமிழ் மாநிலத்தோடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பதவிக்கு வந்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு அதே பயணத்தில் தான் நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தலைப்பிலே நீங்க எடுத்து பேசியிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு 2ஆ பிரிச்சு பேசுறீங்க. நம்மளை பொறுத்தவரை அது மாதிரி தனிச்சு பேசாம நம்மளை பொறுத்தவரை இந்தியா முழுக்க பேசியிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் நான் தென்னிந்தியான்னு இங்க குறிப்பிட்டு சொன்னதுனால, தென்னிந்தியால ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி அப்படின்றதுல கிட்டத்தட்ட 130 தொகுதிகள். அதை 543 இருந்து நம்ம கழிக்கும் போது 413. அதுல நார்த் ஈஸ்ட் ஒரு 25-26 தொகுதிகள். அப்ப இந்த அதாவது இதுக்கு முன்பு 2014 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் என்ன அப்படின்றத நம்ம இதுல விவாதிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் 1-2 டேட்டா மட்டும் சொல்றேன், அதுல இருந்து நம்ம மேற்கொண்டு பேசுவோம். ஹிமாச்சல் பிரதேசத்துல 4 சீட் இருக்குது, நாங்க 4 சீட்டு வாங்கியிருக்கோம். உத்தராகண்ட்ல 5 சீட்டு, 5க்கு 5. ஹரியானால 10, 10க்கு 10. டெல்லி 7, 7க்கு 7. ராஜஸ்தான் 28, 28க்கு 28. மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 29, 29க்கு 29. சத்தீஸ்கட்ல 11, 11க்கு 11. பீகார் 40. இந்த தடவை கூட்டணி வலுவான கூட்டணி இருக்கிறதுனால அதை நீங்க போன தடவை கம்பேர் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட அந்த 40க்கு 40 டேலி ஆகுது. அப்புறமேட்டு எது மிஸ் பண்ண, பஞ்சாப்ல 13, அங்கேயும் நாங்க நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். உத்தரப்பிரதேஷ் மிகப்பெரிய ஒரு மாநிலம், 80 தொகுதிகள் உள்ள அந்த மாநிலத்துல நாங்க 64. அப்ப எந்த இடத்துல எங்களுக்கு தொய்வு? இது வட இந்தியா. தென்னிந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு பத்தி நம்ம ஏற்கனவே நான் கருத்தை சொல்லிட்டேன். கேரளாவை நீங்க பாத்தீங்கன்னா 2014, 2019 இடையில நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் எங்களுடைய வாக்கு அந்த சதவீதத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டே போகிறோம். அதே மாதிரி தெலுங்கானா, இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் அல்லது வட மாநிலங்களில் ஏற்கனவே பாஜக ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. பேலன்ஸா தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் புதிய எம்பிக்களை கொண்டு வரலாம்னு நினைக்குது பாஜக. அதான் பிளானா? அப்படி
அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரை நாடு முழுக்க தான் நாங்க பார்க்கிறோம். நீங்க தலைப்புல அது மாதிரி வச்சதுனால நான் அதை பேச ஆரம்பிச்சாலும் அங்கேயும் நான் ஒரு கேவியட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நம்ம முழு இந்தியான்னு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர, அருணாச்சல பிரதேசல இருந்து குஜராத் வர, லட்சத்தீவு மற்றும் இது அந்தமான் நிக்கோபார்ல எங்களுடைய அமைப்புகள் உள்ளன. அந்த அமைப்புகளும் அடிமட்டம் வர, அதாவது கிளைகள் வர எங்களுடைய அமைப்பு விஸ்தாரமா பரவி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில சவுத் இந்தியால இருந்து நாங்க பாக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு அது எல்லா மாநிலம், அது ஒரு தொகுதியா இருந்தாலும் சரி, கடைகோடியில உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில கூட பாஜக அதை விட்டுறக்கூடாதுன்றது எங்களுடைய முனைப்பு. அதுல நீங்க தவறு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அப்படிதான் பார்க்கும். அதிலும் குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை ஒவ்வொரு சீட்டும், அது எம்பி சீட்டாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ சீட்டுகளாக இருந்தாலும் சரி, ஈவன் கவுன்சிலர், பஞ்சாயத்து யூனியன்ல ஒரு சீட்டா இருந்தா கூட அதை நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு தான் நாங்கள் தேர்தல்களை சந்திக்கிறோம். எப்போ நான் திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட தமிழ்நாட்டுக்கு பாஜக செலுத்தக்கூடிய கான்சன்ட்ரேஷன், மத்திய அமைச்சர்கள் படையெடுப்பு, அதை தாண்டி பிரதமரே 7 முறை வர்றார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோவையில் தான் ரோட் ஷோவை நிகழ்த்தினார். இப்போ சென்னையில் நிகழ்த்தியிருக்கார். ரோட் ஷோக்கள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட முடியுமா ஒரு பிரதமரே நேரடியாக வர்றப்போ? அதாவது நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கோவையில் ரோடு ஷோ நடத்தினார். பள்ளி குழந்தைகள் அங்கே எல்லாருமே இவங்க யாரை நிறுத்தினாங்கன்னு அவங்களே கேட்டு பாருங்க. எங்கள் வீடு இருக்கிற வழியில் தான் நான் போனார். அதே மாதிரி இன்றைக்கு சென்னையில் ரோடு ஷோ நடத்துகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ரோடு ஷோ நடத்துங்க, என்ன வேணாலும் நடத்துங்க, உங்கள் உரிமை. ஆனால் மழை வெள்ளம் பாதித்த பொழுது 28 லட்சம் பேர் 9 மாவட்டங்களில் சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் நின்னாங்களே, அப்போ நீங்கள் ஒரு ரோடு ஷோ நடத்தியிருந்தா மக்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது ஏன் வர முடியல? அப்போ மக்களுக்கு ரோடு ஷோ கிடையாது, இது தேர்தலில் சுயநலத்துக்கான ரோடு ஷோ. தமிழ்நாட்டு மக்கள் 2014 என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு நம்ம நண்பர் ஆசீர்வாதா அவர்களுக்கு, என்னுடைய நண்பருக்கு தெரியும். அதே மாதிரி 2019 என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும். இந்த தேர்தலையும் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு மக்கள் கொடுப்பாங்க. இனிமேல் தமிழ்நாட்டை மறக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ அவர் மாநிலங்களை பற்றி சொன்னார். தமிழ்நாடு உட்பட, தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 தொகுதி, கேரளாவில் 20 தொகுதி, கர்நாடகாவில் 28 தொகுதி, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி 25 தொகுதி, தெலுங்கானாவில் 17 தொகுதி, மேற்கு வங்காளத்தில் 42 தொகுதி, பீகாரில் 40 தொகுதி, மகாராஷ்டிராவில் 45 தொகுதி, ஒரிசாவில் 21 தொகுதி. இது எல்லாமே இந்தியா கூட்டணியினுடைய பகிரங்கமாக சொல்கிறேன், நான் தெளிவாக அவருக்கு சொல்கிறேன், தேர்தல் முடிவுக்கு அப்புறம் சொல்லுங்க, 240 250 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட 17 மாநிலங்களில் பிஜேபிக்கு கிடைக்க போறதில்ல. உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதியில் 40 தொகுதி வந்தாலே பெரிய விஷயம். டெல்லியில் 7 தொகுதி, பஞ்சாப்ல 11 தொகுதி. இது எல்லாமே இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. காரணம், போன 2019 தேர்தலில் எல்லாருமே கூட்டணி அமைச்சு பெரிய அளவுக்கு இந்திய அளவுக்கு நிக்கல. அதனால அதனுடைய விளைவு வேற மாதிரி இருந்தது. இப்பொழுது இந்தியா கூட்டணியில் இருக்கிற 17 மாநிலங்களில் இவர்களே கருத்து கணிப்பை எடுத்தார்கள். அதில் 214 தான் பிஜேபிக்கு, 271 தொகுதி காங்கிரஸ் கூட்டணியோட இந்த இந்தியா கூட்டணிக்கு என்பது அவர்களுக்கும் தெரியும். அதனாலதான் இப்ப மறுபடியும் 4 சொல்லவில்லை. திரு கோவை செல்வராஜ், இப்போ வர்ற கருத்து கணிப்பெல்லாம் 350 400 தானே வருது, நீங்க 200ன்றீங்க. யார் சொன்னாங்க? யார் கருத்து டிவில போடுறதா சார்? வட இந்திய ஊடகங்கள் சொல்றேன் சார், நேஷனல் மீடியா இருங்க சார். யாரு கார்கே கருத்து கணிப்பெல்லாம் பணம் கொடுத்தா யார் வேணா எழுதுவாங்க. நாங்க யாருக்கும் பணம் கொடுத்து எழுத சொல்லல. இவங்களுடைய கட்சியே பிஜேபியே. கார்கே அவர்ட்ட கொஞ்சம் கேளுங்க. கார்கே ஒரே நான் பேசுறேன், அவர் பேசுவாரா? எதுமே பேசல கிடையாது. நாங்க அது மாதிரி எந்த ஒரு நான் சொல்ற கேளுங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஏன் பதட்டப்படுறீங்க? பதட்டமே படாதீங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இனிமேல் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா நீங்க 8 கோடி பேருக்கு கேஸ் கனெக்ஷன் இலவசமா கொடுத்தோன்னு சொல்றீங்க. மரியாதைக்குரிய ஆசீர்வாதம் அவர்கள் டெல்லியில நல்லா செல்வாக்கா இருக்கிறவர், எல்லா விவரம் தெரிஞ்சவர். தமிழ்நாட்டில் எத்தனை கேஸ் கனெக்ஷன் பெண்களுக்கு இலவசமா கொடுத்துருக்காங்க ஒன்று சொல்லுங்க அவரை. அப்புறம் எல்லாருக்கும் மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க 2014. எத்தனை பேருக்கு டீசல் பெட்ரோலுக்கு மானியம் கொடுத்தாங்கன்னு அவரை சொல்லுங்க.
அவரை சொல்லுங்க எல்லா விஷயத்தையும். சரி. நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்றேன். அதாவது சரி. மக்களை ஒரு தடவை ஏமாத்தலாம், 2 தடவை ஏமாத்தலாம், தொடர்ந்து ஏமாத்த முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. சரி, okay. எல்லாம் கொரோனா வந்த நேரத்தில் அவருக்கு தெரியாதா? 2020 21 2 வருஷத்துல எவ்வளவு ஊரடங்கு போட்டுட்டு 536 கம்பெனிகளுக்கு மட்டுமே நீங்க 15 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணி மட்டும் கடன் கொடுத்தீங்களே. தமிழ்நாடு மாதிரி எத்தனை சிறு குறு தொழிலதிபர்கள் வந்து இன்னைக்கு வேலைக்கு போறாங்க சார், கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க. அதெல்லாம் யாரும் மறக்க முடியாது. எந்த மக்களும் மறக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. அந்த மருந்து விற்கிற கம்பெனிக்காரங்கிட்ட தேர்தல் நிதி எவ்வளவு வாங்குனீங்கன்னு வெட்ட வெளிச்சமா வந்தது இல்லையா? சரி கேட்போம். திரு ஆசிரமாச்சாரி, ஒரு முறை ஏமாத்தலாம், 2 முறை ஏமாத்தலாம், 3வது முறை ஏமாத்த முடியாது, தமிழ்நாடு மக்கள் ஏமாற மாட்டாங்கன்றாரு. ஆக்சுவலா நண்பர் கோவை செல்வராஜ் அவர்கள் வந்து சொல்றாரு இல்லைங்களா, ஏதோ இன்டர்னலா சர்வே நாங்க எடுத்தோம் அப்படின்னு. அது மாதிரி நாங்க வந்து எந்த ஒரு சர்வேவும் எடுக்கல. 200 தொகுதி வருதுன்னு நாங்க சொல்லவும் இல்லை. அவரு வந்து ஏதோ வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நண்பர் சொன்னார் இல்லைங்களா, எத்தனை கனெக்ஷன் வந்து எரிவாயு கனெக்ஷன் கொடுத்தாங்க, அந்த எக்ஸாக்ட் டேட்டாவை சொல்றேன். 37,06,464 அண்ணன் குறிச்சுக்கோங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தவரை. அதே மாதிரி குடிநீர் இணைப்புல வந்து 60,53,007. இது வந்து மத்திய அரசுடைய திட்டத்துல இருந்து நான் வச்சிருக்கேன் டேட்டா. நான் வச்சிருக்கேன். நம்ம டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்க எங்கேயும் ஓடி போயிடல. ஏன்னா நாங்க கொடுக்கிற டேட்டா அப் டு டேட் டேட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இலவச அரிசி பத்தி நம்ம சொல்லும் போது 3,64,000 கோடி பேர் தமிழ்நாட்டில இருந்து அதனுடைய பலனை பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி கொரோனா தடுப்பூசி 12,75,31,280. நான் வந்து டேட்டாவை பத்தி நம்ம பேசலாம்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். 5 லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீடு 29,75,227. அண்ணா போதுமா? இன்னும் எடுத்துட்டு போதுமா? நீங்க வந்து கேட்கறதா நான் வந்து இருப்பேன். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல ஒரே ஒரு நிமிஷம். நான் அவருக்கு அண்ணனுக்கு பதில் சொல்லிடுறேன். தடுப்பூசி போட்டீங்க இல்லையா, அந்த தடுப்பூசி போடுறதுல இந்தியாவில் 4 கம்பெனிக்கு தயாரிக்கிறதுக்கு தரமான மருந்தோடு கொண்டு வந்தாங்க. சிராம் கம்பெனிக்கு மட்டும் கொடுத்தீங்க. தடுப்பூசி போடுறதுல மாநில அரசுகள் வந்து நாங்களே மக்களுக்கு கொடுக்குறோன்னு நீங்க கொடுக்க ஒத்துக்கல. அது மட்டும் இல்ல, 85 கோடி மக்களுக்கு மாசம் 5 கிலோ அரிசி கோதுமை போடுறேன்னு சொல்றீங்களே. நீங்க 85 லட்சம் கோடி மக்களை பிச்சைக்காரனா வச்சிருக்கிறீங்களே. அதுக்கு ஒரு பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரி, ஓகே, நம்ம கேட்கலாம். வர சார், நான் சொல்லிடுறேனே. இல்ல பாரு, நான் மற்ற விதர்களுடைய பார்வைகளை பெற்றுட்டு வந்துடுறேன். நான் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட இன்டர்னல் சர்வேல அல்லது எதிர்கட்சிகள் சொல்றது, ராகுல் சொல்றதுனே வைங்க 180 தான் கிடைக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து இன்னும் கம்மியாக சொல்றாங்க, 180 200 தான் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதை ஈடுகட்டுவதற்கு தான் இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமரும் அமைச்சர்கள் வர்றாங்களா? ஒரு உஜாலா யோஜனா பற்றி கேட்டார். உஜ்வாலாவில் கடலூருக்கு வந்து 83,548, தர்மபுரி 84,987, அரக்கோணத்தில் 43,122. கனெக்ஷன் வாரியாக சொல்ல முடியும். ஏன்னா இது காங்கிரஸ் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஹோட்டலுக்கும் மற்றதுக்கும் போயிடாமல் இது ஆதார் மூலமாக தெல்ல தெளிவாக கொடுத்ததுங்கிறது. இப்போது 400 அப்படிங்கிற இலக்கை நம்ம அடைய வேண்டிய அவசியம் நான் ஏற்கனவே உங்களோட ஒரு விவாதத்தில் சொன்னேன். அதாவது இப்போ 2 தடுப்பூசி போட்டுட்டோம், இப்போ பூஸ்டர் போட வேண்டிய அவசியம் தான். 3வது எலெக்ஷன் 2 எலெக்ஷனில் வந்து அழகாக தடுப்பூசி போட்டு இந்தியாவை ஒரு நேர்கோட்டு கொண்டு வந்துட்டோம். இனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி வேணும்னா 543, 238, இப்போ இருக்கிற ராஜ்யசபாவை கழிச்சிங்கன்னா 400 சீட்டில் வெற்றி பெற்றாதான் 2/3 மெஜாரிட்டி பெற முடியும். அப்படிங்கிறத வந்து இலக்காக வச்சு தான் பண்ணுறாங்களே ஒழிய நான் காட்டுறேன் பார் எனக்கு எவ்வளோ சக்தி இருக்குது பாருன்னு காட்டுறதுக்காக இந்த 400 பண்ணலை. ஏன்னா 272 இருந்தாலே ஒரு ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான். 360 கோடி கொண்டு போய் கொடுத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட பிரசாந்த் கிஷோர் கூட நேற்றுக்கு 300 சீட்டை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் அடிப்படையில் என்ன அப்படின்னா 343 தொகுதிகளில் வந்து மாறி மாறி 3 தேர்தல்களாக தோற்றோ வென்றோ இருக்கிற பிஜேபி 200 தொகுதிகளில் மட்டும் கடந்த 3 தேர்தல்களாக ஜெயிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் இந்த விஷயம் வந்தது. இப்போ ரோட் ஷோக்காக சென்னைக்கு அவர் வராரு அப்படின்னு சொன்னால் குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும்னா ஈரோடு கிழக்குக்கு எத்தனை முறை ஸ்டாலின் ஐயா போனார்,
அந்த தேர்தல் நேரத்தில் எதுக்காக போனார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு அரசியல்வாதி ஆட்சியில் இருக்கிறவர் ஆட்சியை தான் நடத்துவாங்க. எஸ், அவங்க நடுவில் ரோட்டில் இறங்கி பண்ணணுங்கிறது தான் அதில் இருக்கிற கேள்வி. ஈரோடு பை எலெக்ஷனுக்கே முதலமைச்சர் ஒரு முறை போனதுனால தான் ஈரோடு கிழக்குக்கே முதலமைச்சர் போனார். அதுக்கு முன்னாடியும் போனதில்லை, பின்னாடியும் போனதில்லைங்கிறது தான் எல்லாருக்கும். ஈரோடு போயிட்டு இருக்கு. நான் கிழக்குன்னு தெளிவாக சொன்னதுக்கு காரணம் அங்கே தேர்தல் நடந்ததுனால. இப்போ தமிழ்நாடு, இந்தியா பூரா தேர்தல் நடக்குது, அதனால எல்லா இடத்துக்கும் வரார். யாரை பார்க்க வேண்டும், அதாவது ரோட் வந்து எதுவுமே பேசுறது கிடையாது, எந்த கருத்துக்களையும் சொல்றது கிடையாது, யாரையும் சாடுவது கிடையாது. அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கா, நான் உங்ககிட்ட வர்றேன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த ரோட் ஷோ நடக்குது. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், லயோலா காலேஜ் இப்போ சொல்லியிருக்கிற கருத்து கணிப்புப்படி 2வது இடத்துல பிஜேபி வந்துடும், 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் அப்படிங்கிற கருத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இவர் செல்வராஜ் ஐயா சொன்னார் இல்லையா, தடுப்பூசி நாங்களே போடுறோம்னாங்க, நீங்க தான் தடுத்துட்டீங்க அப்படி. 450 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு கொடுப்பேன்னா, தமிழக அரசு கேட்டபோது 450 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன்னா அந்த மருந்து கம்பெனி 150 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருந்தோங்கிறதுனால தான் மீண்டும் அது மத்திய அரசின் மூலமாக மக்களுக்கு வந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் பேசும்போது அவர் என்ன சொன்னார், இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு தமிழ்நாட்டு மீடியாவுக்குன்னா, மோடி தான் வர்றாருங்கிற அந்த பர்செப்ஷனை உடைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. மோடி தான் வர்றாருங்கிற பர்செப்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 2019 வந்த கம்ஃபர்ட் ஜோன் திராவிட கட்சிகளுக்கு வராது. இவர் தான் வரப்போறாரு அப்படின்னும் போது அதுக்கு அடுத்தது அண்ணாமலையை பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையை உடைக்கணுங்கிற அவசியத்தில் தான் இல்லைங்க வடக்குலேயே அவங்க தோக்க போறாங்க. நான் என்ன கேட்குறேன், 1000 ரூபாய் ராகுல் சொல்றாங்க. ராகுல் சொல்றது ஒன்னா சொன்னாரு, தமிழ்நாடு அப்படின்னு மட்டும் சொல்றேன். அவருடைய தேர்தல் அறிவிக்கையை வச்சுட்டு நான் ராகுல் ஐயா சொன்னதே உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இருந்தாலும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு ₹1.29 பேசியிருக்கும் போது காங்கிரஸ் 8000ங்குது. மிரண்டுட்டாங்க திமுக. ஐயா 1000 ரூபாயே நான் ஃபுல் பக்க விளம்பரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எப்படி 8250 ரூபாயை கொடுக்க போறீங்கன்னு. ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, 44 சீட்டு தான் இந்தியாவுக்கே வரும் போல் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அந்த 1 லட்சம் ரூபாய் வாக்குறுதியை கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், 75 ஆண்டுகளுக்கு பிறகு, அதில் 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்ட பிறகு இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்தியாவை வைத்திருக்கிறோமே. 71 கரீபி ஆட்டாவோ பேசினது இந்திரா காந்தி. நீங்கள் 400+ இலக்கு இதெல்லாம் இருக்கட்டும் சார், 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் சார், திரும்ப 282 வாங்கின பேச போறீங்களா, 303 வாங்கின பேச போறீங்களா? இல்ல பேச போறது இல்ல, அதுல சாதனையை சொல்றோம். இருக்காது. ஏன் தெரியுமா சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அது நியாயம் தானே, ஜோசியம் யார் வேணாலும் சொல்லலாம்ல. ஆனா 282 சீட்ல வெற்றி பெற்ற 2014 சூழ்நிலையில அதுல கிட்டத்தட்ட 248 சீட்டை மீண்டும் வெற்றி பெற்றது பிஜேபி. அந்த 282ல அதுல 136 சீட்ல வந்து 50% பிளஸ்ஸா வந்து வாங்கியாச்சு. இப்ப இந்த 303 வெற்றி பெற்றுச்சு இல்லையா 2019ல, அதுல வந்து 236 சீட்ல 50+ வாக்கு வாங்கி வெற்றி பெற்றது. இதுதான் அதனுடைய ட்ராக் ரெக்கார்டு. சோ இன்கம்பன்சியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இருந்தது. அவர்கள்ட்ட இலக்கு 400 இருக்கப்போ ஏற்கனவே 303 வட இந்தியாக்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் மூலமாக வாங்கியாச்சு. அப்போ தெற்குல இருக்கக்கூடிய மாநிலங்களை ஃபோக்கஸ் பண்ணாதான் 400 எட்ட முடியும். அதனால தான் சார் மோடி இத்தனை முறை வர்றாருன்றாங்க. அதாவது ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்க, கஜினி முகமது 17 முறை வந்தார், 17 முறை வந்து 100 ரூபா நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போனாரு, ஒரு 29 ரூபா தான் கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு. அதனால தமிழ்நாட்டில் 0. இந்த 160 இடங்கள் சுமார் இருக்கு பாருங்க தென்னகத்தில். தமிழ்நாடும் கேரளாவும் 60 இடங்கள் அவங்க 0 முடிஞ்சு போச்சு. கர்நாடகாவும் தெலுங்காவும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, அதில் அவங்க பல இடங்களை எடுக்க முடியாது. அதே மாதிரி ஆந்திராவில் அவங்க அதிக இடத்துல நிற்கலை, அங்கே நிற்கிறது வேற. எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா அவங்களுக்கு 15 இடம் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆக இப்போ அடுத்து ஆர்எஸ்எஸ் ஒரு கருத்து கணிப்பு எப்போவுமே எடுக்கும். அந்த கருத்து கணிப்பை நான் சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் 65, ஓகே எடுத்துக்குவோம். அதே மாதிரி வந்து வெஸ்ட் பெங்காலில் 9, அதே மாதிரி ராஜஸ்தானில் 16, மத்திய பிரதேசத்தில் 24, மகாராஷ்டிராவில் 11, குஜராத்தில் 23. இது ரஜபுத்திரருடைய எழுச்சிக்கு முன்னால. இப்ப ரஜபுத்திரர்கள் ஒட்டுமொத்தமாக காயடிக்க போறாங்க 23. அடுத்து பீகார்ல வந்து 9. இப்ப சத்தீஸ்கர்ல 6. கொஞ்சம் வருஷம் இல்ல சார், நாகரிக வார்த்தைகளை பயன்படுத்துங்க.
கார்கே நான் சரியான வார்த்தை பழம் என்பதோ காய் என்பதோ தப்பான வார்த்தை இல்ல. இந்த பாருங்க, அந்த குறுக்கீடு இல்லாம நான் இருந்தேன். இந்த ரெண்டு பேரும் குறுக்கீடு பண்ணாத அநாகரிகம். கார்கே நீங்க தயவு செய்து அவங்க அமைதியா இருக்க சொல்லுங்க. எப்படி நான் அமைதியா இருக்கனோ அதே மாதிரி அமைதியா இருக்க பாருங்க. அவர் குறுக்கீடு ஆச்சாரிய நான் எச்சரிக்கிறேன். இந்த ஆசீர்வாத ஆச்சாரி வந்தாலே இந்த மாதிரி வேலையை, அசிங்கமான வேலையை, அவமானமான வேலையை, பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் நிறுத்த சொல்லுங்க. நீங்க அவரை எப்படி அமைதியா சொன்னாங்க தொகுதி வாரி சொல்லலாம் கேட்டீங்க. இது நல்லதில்லை. என்னுடைய முதல் கட்ட பேச்சில் இந்த குறுக்கீடு கூடாது. இது அசிங்கம், இது அவமானம், இது அரங்கோஷம். எந்த முகாந்திரமும் நீங்க எதிர்ப்ப பதிவு பண்ணி நான் சொல்றேன். திரு இதாயதுல்லா, இது RSS எடுத்த கணிப்பே கிடையாது. அது போய் அப்படின்றாரு. அது போய் நிரூபிச்சுட்டா நீங்க வந்து அரசியல் வெளியே வந்தீங்கன்னா சவால். RSS உடைய ஆதரவு அமைப்பு எடுத்தது பெரிய ஊழல் வந்திருக்கு. நான் இப்ப சொல்றேன், மொத்தம் 214 ஏன் எடுத்தாங்கன்னு சொன்னா இல்லைங்க சார், அது ஏன் எடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களை எச்சரிக்கை, பிஜேபியை எச்சரிக்கை பண்றதுக்கு தான் உங்க நிலைமைங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய துணை அமைப்புகள் எடுக்கும். அதைத்தான் நான் சொல்றேன். இது வந்து முக்கியமான தொலைக்காட்சிகள்ல வந்த விஷயத்தை சொல்றேன். இப்ப நான் கேட்கிற கேள்வி, தென்னகத்திலேயும் ஒண்ணும் இல்லை. இவர் எத்தனை முறை வந்தாலும் எங்களுடைய கதாநாயகன் யார் தெரியுமா? வெறும் காகிதம். மோடி அல்ல. மோடி வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னார்ல, அது மிக மோசமாக ஏற்பட்ட, அதாவது தயாரிக்கப்பட்ட இடம் வந்து தீநகர். அதே ஏரியாவில் வெள்ளம் வந்த பொழுது இதுக்கு முன்ன இல்லாத அளவுக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அந்த தீநகர். அந்த ஏரியாவில் ஸ்மார்ட் சிட்டி நம்ம பார்த்தோம். இப்படி அவருடைய நிலைமை வந்து இவ்வளவுதான் அவங்க நிலைமை. எங்களுடைய கதாநாயகன் வந்து தெளிவா 5 வகையில கொடுக்குறாங்க. யார் யாருக்கு? பெண்களுக்கு வந்து அன்னலட்சுமி 1 லட்சம் எப்படி கொடுப்போம் எங்களை கேளுங்க, நான் சொல்றேன். அதே மாதிரி 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, அதாவது 50% வேலை வாய்ப்பு, தனியார் துறையிலும் வேலை வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு வந்து 12 வரை இலவசம். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை உதவி. அதே மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வரை உதவி. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு MSP மட்டுமல்ல, டீசல் மானியத்தை. ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கு கொடுத்த நேரத்தை எனக்கு கொடுக்கணும். என் நேரத்தை அவங்க களவாடி இருக்காங்க, திருடி இருக்காங்க. தயவு செய்து எனக்கு நீங்க கொஞ்சம் கொடுக்கணும். அதாவது எங்களுடைய இந்த இது எங்களுடைய அறிக்கை, தேர்தல் அறிக்கையை பார்த்து அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இந்த 214 என்பது 180 கம்யூனிஸ்ட் சொன்ன மாதிரி கூட போகலாம். இன்னைக்கு முன்னாள் தேர்தல் கமிஷனர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. மாம்பழத்துடைய விலையை சொல்லியிருக்காரு. 400 சொன்னாங்க, 370 விலையை சொல்லுவாங்க. மே மாசம் வந்த உடனே அது வந்து 180 மாறும். இது எதுக்கு சொல்ல சொன்னா, இன்றைக்கு ஒட்டுமொத்தமா ரஜபுத்தருடைய எழுச்சி அங்கே குஜராத்தில் அவங்க மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கு. இந்தியா முழுக்கும் அவர்களுக்கு எதிரான ஒரு சூழல் வந்திருக்கு. நாளுக்கு நாள் இந்த நிலைமை மோசமா போய்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்களால 300 PK சொன்ன, பிரசாந்த் கிஷோர் சொன்ன 300 கூட அவங்க கடந்த வாரம் அவர் சொன்னாரு, அதை கூட அவங்களால வாங்க முடியாது. எங்களை பொறுத்தவரை மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு, மாநிலங்களுக்கு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடியதை மாநில பட்டியலில் கொடுக்கிறது, இப்படி எல்லா வகையிலும் ஒரு அற்புதமான ஒரு இதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் பாத யாத்திரை சென்று மக்கள்கிட்ட கேட்ட அந்த கருத்துக்களைத்தான் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையாக தந்திருக்காரு. இதை விட ஒரு சிறந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகன் யாரும் இருக்க முடியாது. சரி, ஓகே. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்ட, காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை பாஜகவுக்கு அச்சத்தை கொடுத்திருக்கின்றார் இதாயதுல்லா. இதை விட ஜோக்கு வேற எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் எங்களுடைய நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வரும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஏன்னா இவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வந்து யார் தயார் பண்ணதுன்றதுக்கு வந்து ஒரே ஒரு சிம்பிளா என்னன்னா, என்னோட பதில், போன தடவை எத்தனை தேர்தல் அறிக்கை
அதாவது கிட்டத்தட்ட 1991 ஆரம்பிச்சு 2019 வரை லோக்சபா தேர்தலில் எங்கெங்கெல்லாம் அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி திரும்பி அதை வந்து ஒரு தேர்தல் அறிக்கையா கொடுத்துருக்காங்க. அதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ரீமிக்ஸ், வேற அதுல வந்து சொல்றதுக்கு உள்ளடக்கியதா இருக்குல்ல, உள்ளடக்கியதா எங்க இருக்குது, எந்த பாயிண்ட்ல உள்ளடக்கி இருக்குது அதை அவர் சொல்லட்டுமே. அவரு இதயத்துல்லா வந்து பேசும்போது நான் ஒரு இடத்துல குறுக்கிட்டேன். நார்மலா நான் குறுக்கிடுற ஆள் கிடையாது, ஆனா அந்த இடத்துல நான் ரெக்கார்டை ஸ்ட்ரைட் பண்றதுக்கு என்னுடைய டியூட்டி. அவர் வந்து RSS வெளியிட்ட அந்த ஒரு இது கருத்து கணிப்பு RSS, அப்புறம் என்ன சொன்னாரு, இது RSS உடைய துணை அமைப்புன்னு. அப்ப தாது வந்து ஒரு பொய்யவே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருந்தா அது உண்மையாயிரும்ன்றது அவர் வந்து உணர்ந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரியான எந்த ஒரு கருத்து கணிப்பும் RSS எடுக்கவில்லை, RSS உடைய துணை அமைப்பும் எடுக்கவில்லை, பாஜகவும் எடுக்கவில்லை. அடுத்ததாக வந்து இவரு நம்ம அண்ணன் சொன்னாரு, கோவை செல்வராஜ் அண்ணன் தடுப்பூசி பத்தி பேசினாரு. அண்ணா 3 தடுப்பூசின்னா சிங்கிள் தடுப்பூசி கிடையாது, கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக். அதுல யாருக்கு எந்த தடுப்பூசி வேணுமோ அந்த தடுப்பூசியை போட்டுக்கலாம். யாரையும் வற்புறுத்தி நீங்க கோவிஷீல்டு தான் போகணும், கோவேக்சின் தான் போகணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதனால அப்படி இல்லைன்னு அப்படி இல்லவே இல்லைன்னு அப்படி இல்லவே இல்லை. அதாவது ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய இம்போர்ட் டியூட்டி, ஏன்னா அந்த சிரம் இன்ஸ்டிடியூட் நேரடியாக அதை வந்து தயார் பண்ணல, அதுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்துச்சு அதனுடைய தொழில்நுட்பம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல அதனுடைய இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் மேக்கப் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்பதான் வந்து மத்திய அரசு, இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தலையீடு கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல நான் திரும்பி ரெக்கார்டு சொல்றேன் உங்களுக்கு, சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசு முன் வந்து அதுக்குரிய நாங்களே கொடுக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு மனமு வந்து கொடுத்து, நம்ம இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல உள்ள எல்லா நாடுகளுக்கும் நம்மளுடைய கோவேக்சின், கோவிஷீல்டு தான் போச்சு. அதனால இதுதான் உண்மை, இதுல வந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. திரும்பி நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். உண்மை அல்ல இது. சரி, ஆசீர்வாதம் முடிச்சிருங்க. ஓகே, காங்கிரஸ் உடைய அந்த இது சொன்னாங்க இல்லைங்களா, 1,00,000 ரூபாய் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுப்பேன், ஏழை பெண்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய டோட்டல் பட்ஜெட் அவுட்ல எத்தனை கோடி, அத முதல்ல நம்ம கணக்கு வைப்போம். இந்தியால எத்தனை கோடி பேர் பெண்கள் இருக்கிறார்கள், அந்த பெண்களுடைய எண்ணிக்கை மல்டிப்ளைடு பை 1 lakh எவ்வளவு ரூபாய் வருது? பட்ஜெட்டே தாங்காது சார். அப்படியாப்பட்ட ஒரு பட்ஜெட்டை உருவாக்க முடியாது இவங்க கற்பனையில. அதனாலதான் சொல்றேன் இல்லைங்களா, எல்லாத்தையும் ரீமிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து இதுல போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஏமாத்த பாக்குறாங்க. மகளிர் வந்து இத உண்மையிலே புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அதை விட சந்தோஷப்படக்கூடிய ஆள் வேற யாரும் இல்ல. என்னோட வீட்லயே 2 மகள் இருக்காங்க, என்னுடைய மகள் இருக்காங்க, என்னோட மனைவியும் இருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் வந்து வருஷத்துக்கு. ஆனா எது நடைமுறைப்படுத்த முடியுமா அதை சொன்னா நல்லா இருக்கும். சிறிய குறுக்கீடு மட்டும், ஒரே குறுக்கீடு. இன்றைக்கு இந்த பாஜக அரசு கடன் தள்ளுபடி பண்ணது ஏறத்தாழ 24 லட்சம் கோடி. ஏறத்தாழ ஜிஎஸ்டி நம்முடைய கார்பரேட்டுகளுக்கு வரி விலக்கு பண்ணது 14 லட்சம் 15 லட்சம் கோடி. இந்த ரெண்டையும் சேர்த்தா 5 ஆண்டுகளுக்கு அனைத்து பெண்களுக்கும் கொடுக்க முடியும் என்பதை எங்களுடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் இதே தந்தி தொலைக்காட்சியில் விளக்கமா சொன்னார். ஏறத்தாழ நம்முடைய இந்த அரசாங்கத்துடைய பிளானிங் கமிஷன் சொன்னது, நிதி ஆயோக் என்ன சொல்லிச்சு தெரியுமா, 11 கோடி பேர் வந்து வறுமையில் இருக்காங்க. அந்த 11 கோடி பேர் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ள அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும் என்பதை சகோதரி அசாகாவிடம் விளக்கமாக சொன்னாங்க. இன்னைக்கு கார்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி, கார்பரேட்டுகளுக்கு வரி தள்ளுபடி, இந்த 2 இருந்தா 100 நாள் வேலை வாய்ப்பை 2 மடங்கு ஆக்கலாம். இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா எளிதா கொடுக்கலாம். சரி, ஓகே. திரு கோவை செல்வராஜ் அவர்கிட்ட, பாஜக தமிழ்நாட்டில் அவங்க எல்லா தொகுதியும் சொல்லலாம், ஆனாலும் சில குறிப்பிட்ட தொகுதிகளை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. 40க்கு 40 ஜெயிப்போம்னு சொன்னால் கூட ஒரு 4-5ஆவது கிடைக்கும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. கோவை, கன்னியாகுமரி, வேலூர், தேனி, ராமநாதபுரம் சில இடங்கள்ல டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றாங்கல்ல. அப்ப இங்கே எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட முடியுமா? அதாவது இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள்
ஒரு 2016 இறுதியில் என்ன பண்ணார், 1000 நோட்டு 500 நோட்டு செல்லாதுன்னாரு. சொந்த பணத்தை வங்கியில் வச்சிருக்கவனே வங்கியில் போய் அந்த ஏடிஎம் மிஷினுக்கு முன்னாடி காவல் காத்து பாவ சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நிறைய பேர் செத்தாங்க. அந்த நிலைமை வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிட்டாரு, இப்போ வந்து 1000 ரூபா நோட்டும் 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டார். அப்போ இவர் இஷ்டத்துக்கு இவர் என்ன வேணாலும் ஜனநாயக நாட்டில் இவர் என்ன சர்வாதிகாரமாக நடக்க முடியுமா? அதுக்கு தான் உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னங்கிற அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பண மதிப்பீட்டு இழந்ததன் காரணமாக கருப்பு பணம் வச்சிருந்தவங்க எல்லாருமே 86% பணத்தை நல்ல பணமாக மாற்றிட்டாங்க. அதுக்கு தான் உதவி பண்ணாங்க ஒழிய ஏழை மக்களுக்காக அல்லன்னு அந்த அம்மா தெளிவாக சொன்னாங்க. அதுக்கு இது வரைக்கும் பிஜேபி ஒரு பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, இப்போ பிரதமர் போன ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், குலத்தொழில் செய்கிறவங்க எல்லாரும் ஆசாரி வேலை பார்க்குறவங்க ஆசாரி வேலை பாருங்க, பார்பர் ஷாப் நடத்துறவங்க பார்பர் ஷாப் நடத்துங்க, செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தைச்சுங்க, உங்க குழந்தைகளை கை தொழில் செய்யறவங்க பூ கட்டுறவங்க எல்லாரும் அவங்க குழந்தைகளை அந்த தொழிலையே படிக்க வைங்க, அதுலயே அந்த தொழிலே பழக்குங்க. 1 லட்சம் ரூபா வந்து வட்டி இல்லாத கடன் கொடுப்போம், 2 லட்சம் ரூபா வந்து மானியத்தோட உங்களுக்கு கடன் கொடுப்போம், அந்த தொழிலை பண்ணுங்கிறாரு. இன்னைக்கு இந்தியா பொருளாதார நாடா வரணும்னு சொல்றாரு. பொருளாதார நாடா வரணும், என்ன செய்யணும்? இருக்கிற குழந்தைகள் அத்தனை பேர் நல்லா படிப்பறிவில் வரணும், ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், எல்லா துறையிலையும் படித்து உலக நாடுகளில் முதலிடத்துக்கு வரணும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 97% படித்து முதலிடத்துக்கு வந்திருக்கோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு மாதம் 7000 ரூபா உதவித்தொகை கொடுத்து தமிழக அரசு படிக்க வைக்குது. அதில் தேர்வாயிட்டா 25,000 ரூபா மாசமான கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 27,000 மாணவிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா துறையிலும் படிக்கிறாங்க. ரயில்வேக்கு இன்டர்வியூக்கு போனாக்கா சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, வங்கிகளுக்கு ட்ரைனிங் போனால் கொடுக்குறாங்க. இந்த நிலைமையில இருக்கும்போது நீங்க இந்தியா பூரா மாணவர்கள் வந்து பொதுவா முன்னேறி விடக்கூடாது, அவங்களுக்கு வந்து கிராமங்கள்ல இன்னும் குடிசை தொழில் மாதிரி அவங்க குலத்தொழிலே செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த மாணவர்கள் 18 வயசுல 28 வயசு வரைக்கும் கூடிய 55% இளைஞர்கள் உங்களுக்கு யாருக்கும் வாக்கு போட மாட்டாங்க. நீங்க ஏமாறுறீங்க. சும்மா ராமர் கோயில் கட்டியாச்சு, வயசானவங்க நெத்தில ராமம் போட்டுருவாங்க. இந்த இளைஞர்கள் இடத்தில் உங்களால் வாக்கு வாங்க முடியாது, இளைஞர்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் வந்து இளைஞர்களை பத்தி இன்னும் கணக்கு போட்டு இருக்கிறீங்க. இந்த தேர்தல் முடிவு உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கும். என்னுடைய 5 தொகுதிகளை கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது ஏ கேட்டகரியில. சோ அது கன்வெர்ட் ஆகும். அதாவது நானே சொல்லிடுறேன், இல்ல ஒரு நிமிஷம், நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறேன். இங்க வந்து மரியாதைக்குரிய பாஜக தலைவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள் தான் இங்க போட்டியிடுறாங்க. அவங்களவே கேளுங்க, யாரும் இங்க எந்த இடத்துல ஒரு மாற்றம் இல்லை, எல்லா மக்களும் தெளிவா இருக்கிறாங்க. இங்க தொழில் செய்யறவங்க தெளிவா இருக்கிறாங்க, படிக்கிற இளைஞர்கள் தெளிவா இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போன்ற ஆண்டு கோயம்புத்தூர் வந்தாங்க. 2 லட்சம் பேருக்கு லோன் கொடுப்போன்னு சொன்னாங்க, மேடையில் அறிவிச்சாங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒரு செக் கொடுத்து லோன் கொடுத்தான்னு கேளுங்க. வங்கிகளில் முறையாக இருக்கும் கம்பெனிகளுக்கு கடன் வசதி கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒருவர் மேடை ஏறி கேட்டார், அம்மா நான் வந்து 40 லட்சம் ரூபாய் கடன் கேட்டேன், கொரோனா காலத்தில் என்னை ஏமாத்திட்டாங்க போது எந்த பதிலும் சொல்லல, யாருக்கும் கடனை கொடுக்கல, இதுவரைக்கும் எந்த வங்கி எந்த கடனும் கொடுக்கல. இதுதான் கோயம்புத்தூர் நடந்தது. அதனால கோயம்புத்தூர் மக்கள் ஏமாற மாட்டார்கள். கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, 39 தொகுதி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40 தொகுதியில் இது திராவிட மண், கலைஞருடைய மண், அண்ணாவுடைய மண், பெரியாருடைய மண். இந்த 2 திராவிட கட்சிகளை தவிர எந்த கட்சிக்கு வேலையே இருக்காது. கேட்போம். திரு ரவிச்சந்திரன், இங்க வந்து அமித்ஷா தேனி விருதுநகர் வர்றாரு, 2 முறை கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன வந்தது? வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு, அங்கே எதிர்பார்த்த இலக்கு வருமானு. ஸோ அப்போ அதோட இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அமித்ஷா வரல, அப்போ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாருன்றப்போ அங்கே குறைதான்ற கேள்வி வருதுல்ல. ஒரு முறை துக்ளக் ஆண்டு விழாக்கு வரேன்னு சொல்லிட்டு கூட அவரால் வர முடியாமல் போச்சு. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்துட்டு இருக்கிற துறை வந்து அத்தியாவசியங்கள் விஷயங்கள் எப்போதுமே தேவைப்படுது. அவருடைய கேன்சலேஷனுங்கிறது நிறைய முறை நடந்திருக்கு, முன்னாடியே தெளிவாக சொல்லிடுவார், யாரையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, இதயத்துள்ள ஐயா ஒன்று சொன்னார், கஜினி 17 முறை வந்தான், 17 முறை வந்து ₹1 29 பைசாவை எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு சரித்திர பாடம் அப்படி சொல்லி புருஷோத்தமங்கிற ஒரு ஆளை பற்றியே சொல்லி கொடுக்கவே இல்லை.
புருஷோத்தமன்கிறவரை பத்தி எனக்கு சொல்லி கொடுக்கல. நான் என் வேதனைக்கு வந்துடுறேன். அவர் 29 பைசா வேதனை எனக்கு தேவையே இல்லை. ஆனா என்னுடைய வேதனை என்னன்னா, புருஷோத்தமன் ஒருத்தர் ஓட ஓட விரட்டினாருன்னு எனக்கு சரித்திரம் சொல்லி கொடுக்கல, இப்பதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஆனா சந்தில செல்வராஜையா என்ன பண்ணிட்டாரு, ஒடிசால வந்து இந்தி கூட்டணியில இவர் பிஜு பட்நாயக் வந்துருவாரு அப்படின்னு. அவர் வாழ்க்கையில காங்கிரஸ் பக்கம் போகவே மாட்டாருங்கிறது அவருக்கு தெரியல. ரெண்டாவது பத்தாவதுக்கு பாஜக கூட பாருங்க, பிஜு பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப வெயிட் பண்ணோங்கிற அவசியமே இல்லை. அவருடைய பிஜேபி அலையன்ஸுங்கிறது அங்க நம்பர் 1 நம்பர் 2 இருக்கிற 2 கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். அங்க சண்டையும் இல்லை, விளையாட்டும் இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒன்னு சொன்னார். என்ன சொன்னார்னா 9 சீட்டு தான் வின் பண்ணுவாங்கன்னு. இதயத்துல்லா ஐயா என்ன சொன்னார், நான் வந்துடுறேன், நான் ஒரு 2-3 மேட்டர் சொன்ன பொய்கள் எல்லாம் திருத்திடுறேன், அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். பிஜேபி வந்து சேரல அப்படி இல்லைங்க. ஒரு நிமிஷம் மட்டும் சொல்றேன். பிஜு பட்நாயக் வந்து ஒரு நாள் பிஜேபியோட சேர்றன்னு அவர் சொல்லல. இப்போ நீங்க உங்களோட ரகம் சதவீதத்தை ஏன் சேரல, அவருக்கு தெரியும் இவங்களோட சேர வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்காரு. அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரு கூட இருப்பான்னு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எல்லாம் உங்களோடய இருப்பாங்களா? இல்ல அவர் இந்தி கூட்டணிக்கு இருக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. இந்தி கூட்டணிக்கு வர மாட்டார், பாத்துக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல 9 சீட்டு தான் கிடைக்கும் யாரோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்ததாக இவர் சொன்னாரு. என்னோட கேள்வி என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல 9 சீட்டு தான் பிஜேபிக்கு கிடைக்கும். ஐயா நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, நான் பேசிடுறேன். 9 சீட்டு தான் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்னா, மமதா மேடம் எதுக்காக வந்து காங்கிரஸுக்கு ஒரு சீட்டும் கொடுக்க மாட்டேன்னா, என்னோடதே போயிடும் போல் இருக்குது, நீ வேற உள்ள வந்தா லட்டாட்ட தூக்கி கொடுக்கணும். ஒரு சீட் இல்ல இந்தியா கூட்டணி இருக்கேன்னு பாருங்க. நாஸ்திகர்கள் கூட கடவுள் நம்பிக்கை எப்ப தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க காட்டினா நம்புறேன்னு வாங்க. அங்கே அதை காட்டுறதுக்கு முடியாது இல்லையா, இப்படி பாவிகளுக்கு காட்டுறது, அதனால நீங்க காட்ட முடியாது, அவங்களும் நம்ப மாட்டாங்க. ஸோ மமதாவுடைய பிரச்சனை என்னன்னா, கூட்டணியில் ஒரு சீட்டு கூட கொடுக்கணும். நானே தள்ளாடுறேன், 22-18 இருந்தது, இப்போ 25-17 ஆயிடும் போல் இருக்குதுன்னு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. அதோட ரொம்ப முக்கியம் இதில் என்ன அப்படின்னா, பேசும்போது தமிழ்நாடு மட்டும் ஃப்ராக்மெண்டட் ஓட்டு எப்போதுமே கொடுக்காது சார். அது வந்து கொடுத்தா அது 25-15 ஸ்வீப் தான் கொடுக்கும், 39-0 தான் கொடுக்கும். கடைசியாக ஃப்ராக்மெண்டட் கொடுத்தது 2009 எலெக்ஷனில், அதுக்கு முன்னாடி கொடுத்தது 1999 எலெக்ஷனில். தமிழ்நாடு எப்போதுமே ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரியான வாக்குகளை தான் கொடுத்துட்டு போகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த 4 கொடுக்கும் 5 கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் செல்வராஜ் ஐயா நடுவில் பேசும்போது 82 கோடி பேருக்கு அரிசி கொடுக்குறீங்கிற பிச்சைக்காரங்களாம் மாற்றிடுறீங்களான்னு ஒரு டயலாக் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஐயா அந்த டயலாக் சொன்னது எம்ஜிஆர் ஐயா சத்துணவு கொடுக்கும்போது அந்த டயலாக் சொன்னவர் வேற ஒருத்தராச்சே. இவர் எங்கடா இப்போ வந்து ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கறத பிச்சைங்கிறாரு அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி எல்லாம் எமோஷனலாக பேசுறது நிறுத்துங்க. 400 சீட்டு எங்களுடைய இலக்குன்னு சொல்றதனுடைய நோக்கம் நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தானே ஒழிய நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக இல்லவே இல்லை அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த கஜினி கதையெல்லாம் வேற பக்கம் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சுங்க. சிறிய குறுக்கிடு ஒரே நிமிஷம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க, நீ மழை வெள்ளத்துல பாதிச்ச மக்களுக்கு பணம் கேட்டும் போது பிச்சை போடுறதான்னு கேட்டாங்க. நீங்க பேசினது 82 கோடி அரிசிக்காக நீங்க சொன்னீங்க. சரி ஓகே, நீங்க சொன்னது 82 கோடி அரிசிக்காக சொன்னீங்க. அத நிர்மலா சீதாராமன் அம்மா கிட்ட கொண்டு வராதீங்க. அவங்களுக்கு என்ன பேசணும்ன்றது நல்லாவே தெரியும். ஐயா ஒரே ஒரு வரியோட முடிச்சிடுறேன். இந்த கடன் தள்ளுபடின்னு திமுக ஐயா போரும் ஐயா, நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கணக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது, அதான் பிரச்சனையே. ஒரே ஒரு வரிதான், ஒரே ஒரு வரிங்க. இந்த கடன் தள்ளுபடின்னு சொல்றாங்களே, ஏதாவது ஒரு ஏங்க நீங்களே பேசிக்கிறதுனா சொல்லுங்க. 19ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றேன் பாருங்க. சாப்பாட்டுக்கு இல்லாம வறுமையில் இருக்காங்க. நீங்க தான் பிச்சைங்கிற வார்த்தையை சொன்னீங்க, போய் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரே ஒரு வரி தாங்க. ஏதாவது ஒரு பேங்கோடைய என்னங்க அது, சரி சார் ஓகே, ஏதாவது ஒரு பேங்கோடைய பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துட்டு வந்து கடந்த 10 வருடத்துல தள்ளுபடி செய்யப்பட்டதால் நஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஏதாவது ஒரு வங்கியில், அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் நீ இன்னும் கலெக்ட் பண்ணாம இருக்க, இதை கணக்கில் சொல்லி உன் லாபத்திலிருந்து டாக்ஸ் கட்டாம இருக்காத, இதை நான் வாரா கடன் என்று ஒதுக்குகிறேன்னு சொல்றது வந்து வெறும் ப்ரொவிஷன். ஆனா ஏதாவது ஒரு வங்கி இன்னி வரைக்கும் இந்தியாவில் இதெல்லாம் வாராத கடன் அப்படின்னு சொல்லி இதயத்துல்லா ஐயா சொல்ற மாதிரி 4 வங்கியோ 5 வங்கியோ சொல்லிருக்கும் இல்லையா, சொல்லிருக்கான்னு தயவு செஞ்சு பாருங்க. மன்னாரன் கம்பெனியோட பேங்க் கூட அப்படி சொல்லல. இறுதியான கருத்து இதயத்துல்லா, கர்நாடகாவில் ரோட் ஷோ வந்து பாஜகவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கறதுனால ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிச்சுல, சோ அது போல தமிழ்நாட்டில் இருக்காதா பாஜகவுக்கு?
நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்காது. கர்நாடகத்தில் அவங்க ஆட்சியில் இருந்து வீழ்ந்து போனாங்க. அதே தெலுங்கானாலையும் பண்ணாங்க. எல்லாமே அவங்களுக்கு தோல்வி தான். தென்னகத்தில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தென்னகத்தில் அவங்களுக்கு தோல்வி. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பதட்டம் தெரியுமா? ரஃபேல் ஊழலை நாங்கள் விசாரிக்க போகிறோம். 88,000 கோடி 500 ரூபா நோட்டு காணாம போச்சு. இப்ப திருமதி நிர்மலா சீதாராமன் அதே மாதிரி ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் மேல அந்த என்கொயரி வருது. பணமதிப்பிழப்புல எவ்வளவு, அதாவது திரு அமித்ஷா அவருடைய கூட்டுறவு வங்கி 10,000 கோடி ஏமாத்தின விஷயம்லாம் பண்ண போறோம். அநியாய ஜிஎஸ்டி 2.0 அந்த ஜிஎஸ்டில உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கதி கலங்குது. பிஎம் கேரை விசாரிக்க போறோம். தேர்தல் பாண்டை விசாரிக்க போறோம். இவ்வளவு பெரிய பதட்டம் அவங்களுக்கு ஏற்படுது. இன்னைக்கு காசி ராமேஸ்வரம் செல்லக்கூடிய 90% முதியவர்கள் இன்னைக்கு ரயில்ல மிக கஷ்டப்பட்டாங்க. டிக்கெட் கன்செஷன் கிடைக்கல. இப்ப அந்த சலுகையை காங்கிரஸ் கொடுக்க போகுது. அது மட்டுமல்ல, பெங்களூரு குண்டுவெடிப்புக்கு காரணம் யாருன்னு கேட்டா ஒரு பாஜகவுடைய பிரதிநிதி சொல்றாங்க. இப்ப என்ஐஏ அங்கே விசாரிச்சுட்டு சொல்லுது, நாளைக்கு கோயம்புத்தூர்ல கூட எப்படியாவது அண்ணாமலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் முன்கூட்டி அந்த குண்டுவெடிப்பு நடந்தாங்கிறதையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த விவி பேட்டை 4 மாசங்கள்ல அழிச்சிருக்காங்க. விவி பேட்டை 1 வருஷம் பாதுகாக்கணும். 4 மாசங்களை அழிச்சது மூலமா கடந்த தேர்தலில் அவங்க செஞ்ச அந்த தில்மூலி வெளியே வந்ததுனாலதான் இன்னைக்கு விவி பேட்டை முறைப்படுத்தணும் உச்சநீதிமன்றம் சொல்ற அளவுக்கு ஒரு சூழல் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தா 200 சீட்டு கூட கிடைக்காது. ஓகே, டாக்டர் ஆசீர்வாதமாச்சாரி கர்கே, ஒன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் தொட்டு பேசணும்னு விரும்புறேன். ஒன்னு செல்வராஜ் அண்ணன் சொன்னாங்க டிமானிட்டைசேஷன், அதாவது பண மதிப்பீட்டு இழப்பை பத்தி பேசினாங்க. அண்ணன் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரை போய் அந்த சுப்ரீம் கோர்ட் இதுல நாங்கள் தலையிட முடியாது, இது ஒரு கொள்கை முடிவு, அதன்படி அவங்க எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உள்ளது அப்படின்னு தெளிவா சொன்னாங்க. அடுத்தது அண்ணன் இன்னொன்னு சொன்னாங்க குலக்கல்வின்னு. அண்ணா உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்திக்கிற, இந்த குலக்கல்வி கிடையாது, திறன் கல்வி. இதாவது ஸ்கில். இந்த யாருக்கு எந்த ஸ்கில் இருக்குதோ அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட குலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில பிறந்தவங்களுக்கு தான் அந்த லோன் அப்படின்னு சொல்றது ஒரு தவறான புரிதல். யாருக்கு அந்த ஸ்கில் இருக்குதோ அந்த ஸ்கில் உள்ளவங்களை தாராளமா அப்ளை பண்ணலாம். அதுக்காக எந்த ஒரு தடையிடும் கிடையாது. அடுத்ததாக ஒரு ரோட் ஷோ கர்நாடகா பத்தி பேசினாங்க. ஆக்சுவலி கர்நாடகா எலெக்ஷன்ல ரோட் ஷோ எங்கெங்கெல்லாம் போனாரோ பிரைம் மினிஸ்டர், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக பெங்களூர்ல போனாரு. அந்த பெங்களூர்ல உள்ள எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட 15-16 தொகுதியில நாங்க ஜெயிச்சோம். இன்னைக்கு சென்னை வந்திருக்காரு. சென்னையில உள்ள 3 தொகுதியிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் பாஜகவுடைய வேட்பாளர்கள் ஜெயிக்கிறார் என்று அதாவது அண்ணன் ஆசீர்வாதம் சொல்றாரு இல்லையா, குலத்தொழில்னு. சார், அவங்க வீட்டுல குழந்தைகளுக்கு எல்லா வேலையும் தெரியும். நான் என்ன சொல்றேன், கல்லூரியில படிக்க வைங்க, நல்ல பாடம் சொல்லி கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க, அந்த மாணவர்களும் உயர்ந்த இடத்துக்கு வரட்டும், உலக நாடோடு போட்டி போட்டு வளரட்டும். அதை விட்டுட்டு நீங்க குலத்தொழில் நீங்க என்ன சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கு? அவங்களுக்கே எல்லா அறிவு இருக்கு, எந்த குழந்தைக்கும் யாருக்கு அறிவு இல்லாம இல்ல. அதனால அவர் தயவு செய்து மூடி மறைக்க வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, நான் ரிசர்வ் வங்கியில நியமன டைரக்டரா 5 வருஷம் இருந்தவன். 2011 16 வரைக்கும். ரகுராம் ராஜன் கவர்னரா இருந்தார். அவர் கூட நான் டைரக்டரா இருந்தவன். அண்ணனுக்கு தெரியட்டும், பண மதிப்பு செஞ்சதுல நாட்டில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு சிரமப்பட்டாங்க. சொந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாம ரோட்ல எவ்வளவு பேர்கிட்ட கடனுக்கு 5 ரூபா பட்டிக்கு வட்டி போனாங்க தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம். குஜராத்ல வைர வியாபாரிகள் 10,000 கோடி வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களே. இன்னைக்கு வரைக்கும் எந்த வியாபாரியாவது கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணிருக்கீங்களா? ஒரு 10 லட்சம், ஒரே நிமிஷம் சார், 10 லட்சம் 20 லட்சம் கடன் வாங்கினா அவங்கள மட்டும் 3 வருஷம் 3 மாசம் 90 நாள் ஆச்சுன்னா என்பிஏன்னு சொல்லி ஜப்தி பண்றீங்க, ஏழை விடுறீங்க, பேப்பர்ல போடுறீங்க. 100 கோடிக்கு மேல கடன் வாங்கின எந்த முதலாளியாவது இது வரைக்கும் பேப்பர்ல போட்டிருக்கீங்களா? எந்த முதலாளியாவது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எந்த சொத்து ஜப்தி பண்ணிருக்கீங்களா? பணக்காரனுக்காக நடக்கிற பிஜேபி அரசை ஏழை எளிய மக்கள் அடியோடு அடக்குவார்கள்.
இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 20 ட்ரில்லியனோட ஓடி போனது 27 பேர் 2014க்கு முன்னாடி அவங்கள பிடிச்சிட்டு வரலங்கிற குற்றச்சாட்டு வேணா வைக்கலாம் ஒழிய அவங்கள அனுப்பிச்சு வச்சது காங்கிரஸ் தான்றது எல்லாருக்கும் தெரியும். ரஃபேல பத்தி ஐயா சொன்னாரு. ரஃபேல்ல எதுக்கு போய் மன்னிப்பு கேட்டாருங்கிறது வந்து ராகுல் காந்தி ஐயா எதுக்கு மன்னிப்பு கேட்டாருங்கிறத நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு பொருளுக்காவது ₹1 1 பைசா அதிகமா வரி, ஏதாவது ஒரு பொருளுக்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு 1 பைசா வரி அதிகரிச்சது அப்படின்னு அவங்களால சுட்டி காட்ட முடியும்னு சொன்னா ஜிஎஸ்டியே திருப்பி வாங்கிக்கலாம். இந்தியாவில் டிவேல்யூவேஷன் ₹1 மதிப்பு 87 பைசா என்று சொன்னது பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் அரசு. ஆனால் இங்க வந்து பண்ணது டிமானிடைசேஷன், பதுக்களை தடுப்பதற்காக. தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்க மத்திய அமைச்சர்கள், பிரதமர் இவங்க எல்லாம் வர்றாங்க. பாஜக இது வாக்குகளாக சீட்டாக மாறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்கு கொண்ட சிறப்பு விருதுகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தனி தொலைக்காட்சி